வணக்கம் நேத்ராவின் நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். முதலாவது நேர்காணல் பகுதி. வழமையாகவே ஆலயங்கள் அதிகமாக அல்லது ஆன்மீக சார்ந்த விடயங்களிலே அதிகம் ஆர்வம் செலுத்துகின்ற மக்கள் அதிகமாக செறிந்து வாழக்கூடிய பகுதிகளிலே ஆலயம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த அல்லது சைவ சமயம் சார்ந்த சங்கங்களும் அமைப்புகளும் சாதனையோடு வெற்றிகரமாக திகழ்வதென்பது சாதாரணமான இயல்பான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஆனால் இதுவே அது தொடர்பான சவால்களை எதிர்நோக்குகின்ற மக்கள், பல்லின சமூகம் அல்லது பல்லின கலாசாரங்கள், இருமொழியிலான கலாசாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசங்களிலே குறித்ததொரு சமயம் தொடர்பான ஆன்மீகம் தொடர்பாக வலுப்படுத்துகின்ற அமைப்புகளும் சங்கங்களும் வெற்றிகரமாக நடக்கின்றன என்றால் அது சாதனைக்குரிய விடயம் என்றால் மிகையாகாது. எனவே அத்தகைய சாதனைக்குரிய விடயமாக கருதக்கூடிய ஒருவர் தான் எங்களோடு இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதாவது களுத்துறை மாவட்டத்தின் அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியத்தின் செயலாளர் செல்லத்துறை செல்வகுமார் அவர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஐயப்பன் சாமிக்கான பூஜைகள் ஆரம்பமாக இருக்கின்றன கார்த்திகை மாதத்திலே. இது தொடர்பானது ஒரு கலந்துரையாடலாக இது இடம்பெற போகின்றது. களுத்துறை மாவட்டம் என்றாலே இருமொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற இடமாக இருக்கின்றது. அதிலும் சைவ சமயம் சார்ந்த மக்கள் சவாலுக்குரியவர்களாக கருதப்படுகின்ற ஒரு பிரதேசம். எனவே இந்த பிரதேசத்தில் அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியம் எவ்வாறு சாத்தியமானது? அதாவது இந்த அன்பு ஐயப்ப சேவா ஒன்றியம் 6 வருட காலமாக பல்வேறு களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரதேசங்களை ஒன்றிணைத்து அதன் ஆரம்பமாகி வந்து பல சேவைகளை செய்து வந்த நிலையில் தற்போது இப்போ அதன் 6வது வருஷ பூர்த்தியை நாங்கள் ஒரு விழாவாக கொண்டாடும் முகமாகவும், அதோட இந்த இலங்கையில் 50 வருட கால ஐயப்பன் விரதம் ஆரம்பித்து 50 வருடகால பூர்த்தியும் வருடத்து அதையும் முன்னிட்டு அதோட முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களோட சபரிமலை புனித யாத்திரையை அரசாங்கத்தினால் பிரகடனப்படுத்துகிற ஒரு தீர்வு வந்திருக்கு. அதுக்காக எங்களோட பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்ட பிரதி அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்களோட தலைமையில் இந்த முறை எங்களுக்கு அது வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. அதையும் அவரை கௌரவப்படுத்தும் முகமாகவும் இந்த மகாநாடை நாங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். நிச்சயமாக இந்த அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புனித யாத்திரையாக ஐயப்பன் சுவாமி யாத்திரை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முதல் இருந்ததற்கும் புனித யாத்திரையாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகும் இருக்கின்ற வேறுபாடாக நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? அதாவது ஐயப்ப விரதம்ன்றது பல்வேறு பிரதேசங்களில் பல்வேறு கட்டுப்பாட்டுக்குள்ளே நடைபெற்றது. இந்த புனித யாத்திரை வந்த பிறகு இலங்கையில் உள்ள அனைத்து ஐயப்ப சுவாமிமார்களுக்குமான ஒரு தனி கோவை, அதாவது விதிமுறைகள் அமைத்து அந்த சட்டத்திட்டங்கள் கீழே இயங்குறது. நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க விடயம். வெவ்வேறு மாதிரியான விதிமுறைகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு பாணியின் கீழே தொழிற்படுவது புனித யாத்திரையாக இது கருதப்பட்டிருக்கிறதும் பெரிய விஷயமாக இருக்கின்றது. அதே போல ஐயப்பன் சாமி பூஜைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது? இது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த வருட ஐயப்ப பூஜையானது வருகின்ற 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. அதே போல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. அதாவது நவம்பர் 17ஆம் தேதி அமையவிருக்கின்றது. இது அதாவது 50 வருட ஐயப்பன் சாமி பூஜைக்கான நிறைவு என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த நிகழ்வுகள் எங்கே இடம்பெறவிருக்கின்றன? இது தொடர்பான ஏற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது? இந்த 50 வருட பூர்த்திக்கான நிகழ்வுகள் இந்த வருடம் சென்ற வருடம் டிசம்பர் மாதம் அழுத் மாத அன்பு ஆனந்த ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது மகாசபை உருவாக்கப்பட்டு அதில் எங்களோட மூத்த குருநாதர் ரவி குருசாமி தான் தலைமையில் இந்த பூஜைகள் வந்து 2ஆம் தேதி 3 மணிக்கு அவங்களோட கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் அனைத்து பிரதேசத்தில் உள்ள ஐயப்ப சாமிமார்களோட குழுக்கள் மூலியமாக அதன் விழாக்கள் எடுக்கப்படும். நிச்சயமாக. அதாவது இடம்பெற போகிறது அதாவது அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியம். இந்த அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியம் ஆரம்பித்து இப்பொழுது 6 வருடங்கள் நிறைவை சந்திக்கின்றது. அதுவும் களுத்துறை மாவட்டத்தில் இப்படி ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஒன்றியம். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் நீங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களாக எதனை கருதுகிறீர்கள்? அதாவது களுத்துறை மாவட்டம் என்று சொன்ன போனால் அது வந்து 175% சிங்கள மக்கள் பெரும்பான்மையினர் இருக்கின்ற ஊர். அதுலேயும் எமது இந்து சமூகம் வந்து சிறப்பான செயல்பாடுகளை செய்துட்டு வருது. ஆலயங்கள், அறநெறி பாடசாலைகள், திருவிழாக்கள், விரதங்கள், இவ்வாறான பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செய்துட்டு வராங்க. அதன் மூலியமாக தான் இந்த ஐயப்ப சாமிமார்களும் சாதாரணமாக அங்கே ஒரு நம்முடைய களுத்துறை மாவட்டத்தில் 10-12
குழுக்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி அந்த பிரதேச வாரியான அமைப்பாளர்கள் எல்லாம் இணைச்சி அதை சிறப்பாக செஞ்சுட்டு போகிறதுக்கான ஏற்பாடாக தான் நம்ம அன்பு ஐயப்ப சேவா ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து 6 வருட காலமாக பல சேவைகளை செய்து வந்த அன்பு ஐயப்ப சேவா ஒன்றியம் இனியும் நிறைய சேவைகள் செய்வதற்கான ஏற்பாடுகளோடு இருக்கிறோம். அதாவது இந்த அறநெறி மாணவர்களை முன்னிலைச்சி சேவைகளை செய்வதற்கான ஏற்பாடு தான் செய்திருக்கோம். என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் சமூக சீரழிவுகள் ஏகப்பட்ட மாதிரி இருக்குது. அப்போ இந்த அறநெறின்னு சொல்லி நம்மளோட சிறார்களை வந்து ஒரு நிலையில் கொண்டு வந்தோம்னா சமூக சீரழிவுலேருந்து பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும். நிச்சயமாக அது அறநெறி பாடசாலைகள் மூலமாக சிறுவர்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கான, அதாவது வார இறுதி நாட்களிலே அவர்களுடைய வேலைகள் ஆன்மீக ரீதியான ஒரு பாதையில் பயணிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக அது மாறுகிறது. அதே போல இந்த ஐயப்பன் சுவாமி பூஜைகள் எனும் போது களுத்துறை மாவட்டம் என்றாலே எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கும் போது தெரியும், களுத்துறை மாவட்டம் என்றாலே தமிழ் மாணவர்கள் கூட சிங்கள மொழியிலே கல்வியை மேற்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போது சமயம் சார்ந்த நிகழ்வுகளில் அவர்களுடைய பங்கு பெற்றல்கள் எவ்வாறாக அமைகின்றது, அதுவும் ஐயப்பன் சுவாமி பூஜைகளில் எவ்வாறு அமைகின்றது சமூகம் சார்ந்த அவர்களுடைய ஆர்வம்? அதாவது களுத்துறை மாவட்டத்தில் தமிழ் மக்களும் சிங்களத்தோடு இருக்கிற காரணம் என்னென்னா, தமிழ் பாடசாலைகள் குறைவாக இருக்குது. அதாவது களுத்துறை நகரத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தமிழ் பாடசாலைகள் இல்லை. இது அதே மத்துகமை அந்த மாதிரி ஏரியாவில் தான் சின்ன சின்ன பாடசாலைகள் இருக்கிறனால தமிழ் பாடசாலைகளோட பங்களிப்பு குறைவாக இருக்கிறதன் காரணமாகத்தான் மாணவர்களோட பேச்சு முறை வழிமுறை எல்லாமே அந்த பெரும்பான்மையோடு இணைந்து போகிறதா இருக்குது. அதற்காக தான் இந்த அறநெறி பாடசாலையை நாங்கள் முன்னெடுத்து அதன் மூலியமாக எங்களோட மாணவர்களை எங்களோட சமய சம்பந்தமான விடயங்களுக்குள்ளே உள்ளுக்கு இழுத்து விரதங்கள் திருவிழாக்கள் அதுகளுக்குள்ளே எடுத்து அவங்கள வந்து நம்ம சீரான முறையில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி செய்து வரோம். அதே போல ஐயப்பன் சுவாமி பூஜைகளிலே களுத்துறை மாவட்டத்தை சார்ந்த மக்கள் மாத்திரம் தான் இந்த ஐயப்ப சுவாமி பூஜையில் ஈடுபடுகின்ற மக்கள் மாத்திரம் பங்கு பெற்றுகிறார்கள், அல்லது வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐயப்பன் சுவாமி பூஜைகளில் ஈடுபடுகிற யாத்திரிகர்கள் இதிலே இணைந்து கொள்கிறார்களா? கார்த்திகை மாதம் தொடர்ந்து பூஜைகள் நடக்கும்போது அனைத்து மாவட்டங்களில் உள்ளவர்களும் வந்து சேரும். அதாவது எங்களோட பூஜைகள் செய்யும்போது மண்டல பூஜை ஒன்று சிறப்பான பூஜை கொண்டு வரும் ஐயப்ப சாமிமார்கள். அந்த மண்டல பூஜைகளை பிற மாவட்டங்களில் உள்ள குரு சாமிமார்கள் அது சாமிமார்களை நாங்கள் இணைத்து தான் செய்து கொண்டு போகிறோம். நிச்சயமாக யாத்திரைகள் சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் ஐயப்ப சுவாமி வருடம் ஒன்றிற்கு எத்தனை யாத்திரிகர்கள் சாதாரணமாக? அதாவது சென்ற வருடம் 15,000 மேற்பட்ட சுவாமிகள் இங்கிருந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு யாத்திரை செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கான பயணம் போக்குவரத்து இதற்கான வசதிகள் உங்களுடைய ஒன்றியத்தினூடாக எந்த விதத்தில் வழங்கப்படுகின்றன? இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் முகம் கொடுத்த சவால்கள் தொடர்பாக பகிர முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இப்போ ஐயப்ப சாமிமார்கள் எடுத்துட்டோம்னா அதில் முக்கியமாக விசா, இந்தியா இப்போ வெளிநாடு சென்றால் விசா முக்கியமாக தேவைப்படும். அதற்கான விஷயங்கள் எங்களோட முன்னாள் அரசாங்கத்தினால செய்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் தற்போது இப்போ எங்களோட கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விசா சம்பந்தமான அனைத்தையும் இலவசமாக செய்து தரக்கான முன்னேற்பாடுகள் செய்ததாக. அது இல்லாமல் தற்போது கப்பல் சேவை நடைபெற்றுக்கின்றதுனால, ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அதுக்கான சார்ஜஸ் கூட வரனால அந்த கப்பல் சேவைக்கான ஏற்பாடையும் முடியுமால செய்து தரதாக வாக்களித்திருக்கிறாங்க. நாங்கள் போக்குவரத்து என்கிறோம், அதுவும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று புனித யாத்திரையிலே ஈடுபடுகிறார்கள் யாத்திரிகர்கள், ஐயப்பன் சுவாமி யாத்திரிகர்கள். நாங்கள் பார்த்தாலே சுவாமி சுவாமி என்று அழைக்கின்றோம். ஆனாலும் கூட இந்தியாவுக்கு சென்ற பிறகு அங்கு அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இருக்கலாம். நோய்வாய்ப்பட்டவுடன் அங்கே வைத்தியசாலை வசதிகளாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கான சுகாதாரத்தை ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும், இவை எந்த விதத்தில் இலங்கையிலிருந்து இலங்கை மக்களாக உங்களுடைய ஒன்றியத்தினூடாக உறுதிப்படுத்தப்படுகின்றன? இது தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் ஏற்கனவே முகம் கொடுத்திருப்பீர்கள். இது தொடர்பாக இதற்கு முன்னிருந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இப்போ சென்ற வருடம் கூட எங்களோட ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு சாமி சரணாகி அவரை இங்கே கொண்டு வரக்கான கஷ்டங்கள் நிறைய, டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை நிறைய இருந்தது. ஆனால் இந்த ஐயப்ப யாத்திரை புனித யாத்திரையாக பிரகடனத்தை விட இது வந்து இதன் சேவைகளை இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே இதன் பிரதிநிதித்துவமான காரியாலயங்கள் அங்கே அமைப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்து கொண்டிருக்கிறத கேள்விப்பட்டேன். அப்போ அதனால எங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும். இப்போ முன்னைய காலத்தோட இனி வர்ற காலங்களில் வந்து யாத்திரைக்கான அந்த
இந்த மாதிரி சிக்கல்கள் குறைவாக இருக்கும் என்பது நிச்சயமாக புனித யாத்திரையாக ஐயப்பன் சுவாமி யாத்திரை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது யாத்திரையில் ஈடுபடுகின்ற யாத்திரிகர்களுக்கும் சரி அனைவருக்கும் சரி ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு இந்தியாவிலும் சரி அவர்களுக்கான ஆரோக்கியத்தை அவர்களுக்கான சௌகரியத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழியாக அமையும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த புலத் சிங்கள செவனகார மண்டபத்திலே இடம்பெறவிருக்கின்ற இந்த நிகழ்வு பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த நிகழ்வானது வருகின்ற 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்க உத்தேசியுள்ளோம். இதன் பிரதம அதிதியாக எங்களோட பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்கள் வர்றாங்க. அவரோட தலைமை தாங்கிறதுக்கு எங்களோட மூத்த குரு மகாகுரு ரவிசாமிகள் வர்றாங்க. இதோட எங்களோட பல பிரதேசங்களில் உள்ள குருசாமிமார்களையும் அழைப்புதல் கொடுத்துருக்குறோம். இந்த கூட்டமானது முக்கியமாக நாங்கள் இணைச்சதற்கான காரணம் என்னென்னா, இந்த புனித யாத்திரை பிரகடனப்படுத்தின பிறகு அதண்ட அறிக்கையை எங்களோட களுத்துறையில் உள்ள அனைத்து சாமிகளுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்தினா தான் அதன் மூலியமாக தான் அவங்க தெளிவாகி எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றை இயங்குவாங்கன்னு தான் இதன் முக்கிய குறிக்கோள். அதோட அறநெறி மாணவர்களோட கலை நிகழ்ச்சிகளோட இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். நிச்சயமாக ஐயப்பன் சுவாமி சேவா ஒன்றியமாக களுத்துறை மாவட்டத்திலே திகழ்கின்றீர்கள். இது 6 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதிலே மக்களுடைய ஆர்வம் அவர்களுடைய பங்களிப்பு எத்தகையதாக அமைகின்றது அல்லது நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறீர்களா? சவால்களுக்கு அதாவது ஆன்மீகம் தொடர்பான சவால்களை எதிர்நோக்குகின்ற ஒரு பிரதேசமாக களுத்துறை மாவட்டம் திகழ்வது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். இப்படி இருக்கும் போது மக்கள் மத்தியில் ஐயப்பன் சேவா ஒன்றியத்தின் அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியத்தின் பங்கு எப்படி இருக்கிறது? அவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? அதாவது 6 வருட காலமாக இந்த ஐயப்பன் சேவா ஒன்றியம் ஆரம்பித்ததும், ஆனால் எங்களோட புது நிர்வாகம் 3 மாத காலம் தான் ஆகுது. அதனால் முதலாவது வெற்றியே இந்த ஒரு மாநாடு ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அதோட மக்களோட பங்களிப்பு எப்படின்னா, இந்த ஒன்றியத்தில் கூடுதலாக ஐயப்ப சாமிமார்கள் தான் இணைக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த 3 மாத காலமாக களுத்துறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சாமிமார்களையும் தனியாக வீடு வீடாக சென்று ஒன்றிணைச்சிருக்கிறோம். இப்போ எல்லாமே அது ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லணும். இன்னும் ஐயப்பன் சுவாமி யாத்ரீகர்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது அல்லது வேலை பழுவின் மத்தியில் அதிலிருந்து விலகி கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள். சிறுவர்கள் ஆர்வம் செலுத்தாமல் இருக்கலாம், கால மாற்றங்கள் காரணமாக, பல்வேறு விதமான சமூக மயமாக்கல் காரணமாக. இப்பொழுது இந்த முறை எவ்வாறு அவர்களுடைய பங்கு அமைந்திருக்கிறது? ஐயப்பன் விரதம் என்றாலே வருடத்துக்கு வருடம் கூடிக்கொண்டு தான் செல்லுமே தவிர குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அது களுத்துறை மாவட்டமாக இருக்கட்டும் இல்லை எந்த மாவட்டமாக இருந்தாலும் ரெண்டாவது அந்த எங்களோட ஐயப்பன் அருள் அந்த மாதிரி தான் செல்லும்போது ஒவ்வொரு வருடம் இப்போ சென்ற வருடம் 15,000னா இந்த வருஷம் குறைஞ்சது 20,000 மக்கள் சரி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. நிச்சயமாக. அதே போல ஐயப்பன் சாமி பூஜை என்று சொன்னாலே விதிமுறைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு விரத காலம் என்று சொல்லலாம். இந்த விதிமுறைகள் எவ்வாறு பேணப்படுகின்றன? இது தொடர்பான அதாவது நீங்கள் கூறியிருந்தீர்கள் விதிமுறைகளுக்கான கோவைகள் இப்பொழுது புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் அதாவது வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இது தொடர்பாக சொல்ல முடியுமா? அதாவது இந்த ஐயப்பமார்கள் சாமிமார்களோட விதிமுறைனா அது கட்டுப்பாடுகள் நிறையவே இருக்கின்றன. ஏனென்றா சாதாரண லௌகிக வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு இறை வாழ்க்கையில் போகும்போது அந்த கட்டுப்பாடுகள் முக்கியமாக மாலை அணிந்த சாமிகளுக்கான எப்படி இருக்கணும், அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணுன்றது நம்மளோட லௌகிக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு தனியாக தான் அது அமையுது. அதை கண்டிப்பாக அதை கடைபிடிச்சு தான் போகணும். அந்த மாதிரி வெளியிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் பாதணிகள் எப்பொழுதுமே அணிய மாட்டார்கள். ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அதாவது தொற்று நோய்கள் இவ்வாறு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற காலப்பகுதியிலே பாதணிகள் அணியாமல் இருத்தல் இது தொடர்பாக எவ்வாறு விதிமுறைகள் ஏதாவது இருக்கின்றனவா அல்லது எப்படி மக்களால் இது தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றதா? கடந்த காலங்களை பொறுத்தவரையில் இந்த ஐயப்ப சாமி விரதத்தில் அப்படியான எந்த விதமான ஒரு தடைகளும் வந்ததாக கேள்விப்படலை. அது பாதனைகள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா இப்போ நமக்கு சும்மா ஒரு ரோட்டில் போகும்போது பாதனை இல்லாமல் நடக்க இயலாது. ஆனால் அந்த 45-60 நாள் சாமிமார்கள் பழகிக்கொள்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கடவுள் அருளால் எந்த விதமான குறைபாடுகளும் வர்றதா கேள்விப்பட்டதில்லை. நிச்சயமாக இவ்வாறு சமயம் சார்ந்த விடயங்களிலே கவனம் செலுத்தி ஆர்வம் செலுத்துகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சமூகமும் ஒரு சீரான சமூகமாக மாறும் என்று நேற்றைய தினம் கூட ஜனாதிபதி அவருடைய உரையிலே தெரிவித்திருந்தார். ஆன்மீக ரீதியான வாழ்விலே நாங்கள் கவனம் செலுத்தும் போது அது போதைப் பொருளற்ற அதிசிறந்த ஒரு சமூகத்திற்கான உருவாக்கத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று கூறியிருந்தார். எனவே இது போன்ற நிகழ்வுகள் அதாவது மக்கள் தெரிந்து வாழ்கின்றார்களோ, அதாவது சைவ
சமயம் ரீதியான அல்லது சமயம் சார்ந்த ரீதியாக மக்கள் செறிந்து வாழ்கிறார்களோ இல்லையோ, சமய ரீதியான சங்கங்கள் ஒன்றியங்கள் மூலமாக சமய வழிபாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போதுதான் சமூகம் சிறந்ததொரு பயணத்திலே நெறிப்படுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கடைபிடிக்கிறது என்றே சொல்லலாம். எனவே நீங்கள் எங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் இந்த ஐயப்பன் பூஜை தொடர்பாகவும் உங்களுடைய ஒன்றியம் தொடர்பாகவும். அதாவது எங்களோட ஒன்றியத்தின்ற தற்போது உள்ள நிர்வாக சேவையை கொஞ்சம் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களோட தலைவராக விஸ்வகுரு பிரம்மஸ்ரீ விமலச்சந்திரன் குருக்கள் ஆஸ்திரேலிய கருமாரியம்மன் ஆலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறா இருக்கிறாரு. அடியேன் செல்லதுரை செல்வகுமார் செயலாளராக களுத்துறை நகரம் ஸ்ரீ கதிர்வேல சுவாமியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக இருக்கிறேன். அதோட எங்களோட பொருளாளர் ஜெயரட்னம் திலீபன், அவர் புலசிங்கல மில்லாக்கந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக இணைந்திருக்கிறோம். இதோட எங்களோட காப்பாளர்கள் பிராந்திய அமைப்பாளர்கள் எல்லாம் இணைந்து அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியத்தை மிக சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு போகிறோம். எங்களோட எதிர்கால விஷயம் என்னென்னா, அறநெறி மாணவர்களை ஒன்றிணைத்து அதன் மூலியமாக சைவ சமயத்தை சிறப்பான முறையில் அவங்களுக்கு போட்டி அதை வளர்ச்சியை கொண்டு போக வேண்டியது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. நிச்சயமாக இது போன்ற வழிபாடுகள் அறநெறி மாணவர்களை வழிப்படுத்துவதன் மூலமாக சமூகத்தில் எதிர்கால சந்ததியில் நாங்கள் ஏற்படுத்த போடுகின்ற மாற்றங்கள் என்பவை மிகவுமே எதிர்பார்க்கப்படுகின்றவை. சமய ரீதியாக மக்கள் ஒருமிக்கும் போது, இளைஞர்கள் வழிநடத்தப்படும் போது சமூக ரீதியான மாற்றம் இலகுவாகவே எதிரொலிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே சமய ரீதியான விடயங்களிலே நாங்கள் பின்பற்றுகின்ற சமயங்கள் மார்க்கங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவோம். அது தொடர்பாக நாங்கள் எங்களை கவனம் ஆர்வம் செலுத்தும் பொழுதுதான் சமூகத்திலே ஒரு சிறந்த பண்புமிக்க மனிதத்துவம் மிக்கவர்களாக நாங்கள் மாறக்கூடியதான வாய்ப்பு அதிகமாக காத்திருக்கின்றது. எனவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்ட அன்பு ஐயப்பன் சேவா ஒன்றியத்தின் செயலாளர் செல்லத்துறை செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் மூலமாக முதலாவது நேர்காணல் பகுதியின் நிறைவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இரண்டாவது நேர்காணல் பகுதியும் காத்திருக்கின்றது. எனவே தொடர்ந்தும் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்திருங்கள். இப்பொழுது பாடல் ஒன்று.